வணக்கம். நான் தான் குக்கு டிவி நியூஸ் பேப்பரோட ரைட்டர் அமன். நான் இப்போதான் ஒரு வித்தியாசமான கிராமத்துல இருந்து வந்தேன். அங்க போலீஸ்காரங்க ஜெயிலில் இருக்காங்க, அப்புறம் திருடங்க கிராமத்தை பாதுகாத்துட்டு இருக்காங்க. இந்த நியூஸை நான் குக்கு டிவி நியூஸ் பேப்பர்ல கூட போட்டிருக்கேன். நீங்க இதை குக்கு டிவியில போயிட்டு செக் பண்ணிக்கலாம். ஹெட்லைன்: மாய தலைகீழ் ஜெயில். இப்போ நான் ஒரு புது கதையை தேடிக்கிட்டு இருக்கேன். அதனால நான் இப்போ திலஸ்னி கிராமத்தில் இருக்கிற நேஹான்றவங்கள பார்க்க வந்திருக்கேன். அவங்க கிராமத்து ஜனங்களோட வாழ்க்கையை மாற்றிருக்காங்க, அதுவும் அவங்க புத்திசாலியான புத்தகத்தால். அவங்க கிட்ட மனசை உருக்கிற ஒரு கதை இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதையும் என்னால் நம்ம நியூஸ் பேப்பரில் போட முடியும். இப்போ நான் வந்திருக்கிற இடம் நேஹா மேடமோட ஆஃபீஸுக்கு. அமன் சார், திரஸ்மி கிராமத்துக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நீங்க எழுதுற நியூஸை நான் தினமும் பேப்பர்ல படிச்சுட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்களோட கதையை கேட்க தான் இன்னைக்கு உங்கள் இடத்துக்கே வந்திருக்கேன். நீங்கள் இப்படி ஒரு புத்தகத்தை எழுதுறதுக்கு உங்களை எந்த விஷயம் ஊக்குவிச்சதுன்னு என்கிட்ட சொல்ல முடியுமா? அப்போ விஷயம் என்னன்னா, நான் 4ஆம் வகுப்பு படிக்கும்போது நான் என் வீட்டை விட்டு ஓடினேன். அதாவது நிறைய பசங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஓடுவாங்க, அந்த மாதிரி நான் ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக ஸ்டேஷன் பக்கமாக போய்கிட்டு இருந்தேன். அப்போதான் நான் ஒரு பெரியவரை சந்தித்தேன். அவர் பாதையில் உட்காந்துக்கிட்டு கற்களை வச்சு நெருப்பு மூட்டிட்டு இருந்தாரு. நான் அவரை பார்க்காத மாதிரி போய்கிட்டு இருந்தேன். அப்போதான் அவர் எனக்கு ஒரு குரல் கொடுத்தாரு. வீட்டை விட்டுட்டு எங்கே ஓடிக்கிட்டு இருக்க? ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும் நான் வீட்டை விட்டு ஓடுறேன்னு? வா, ட்ரெயின் 1 மணி நேரம் லேட்டு. சொல்லு, எதுக்காக வீட்டை விட்டு ஓடி வந்திருக்க? அது உங்களுக்கு எப்படி தெரியும்? என் அப்பா எனக்கு புது சைக்கிள் வாங்கி கொடுக்கல, அதான் வீட்டை விட்டு ஓடி வந்தேன். நான் அவர்கிட்ட எத்தனை தடவை கேட்டேன் தெரியுமா, எனக்கு புது சைக்கிள் வேணும்னு. ஆனால் நான் சொன்னதை அவர் கேட்கவே இல்லை. வாமா, நான் உனக்கு என்னோட கதையை சொல்கிறேன். ஓ, அப்படின்னா இந்த கதை அந்த மனுஷரோடதா? ஆமாம், அவரோட பேரு தர்பன். அவரோட கதை என்ன முழுமையாக மாற்றிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிச்சாரு. இது 1955 நடந்துச்சு. அப்போ நான் என்னோட மனைவி சுமன் அப்புறம் மகள் சுக்கு கூட வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அந்த காலத்தில் கிராமத்து மக்கள் எல்லாரும் அடுப்பில் தான் சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது கிராமத்தில் யாருக்கும் வத்திப்பெட்டியை பற்றி எதுவும் தெரியாது. கிராமத்தில் எல்லாரும் கல்லை வச்சு தான் நெருப்பை பற்ற வச்சு அவங்க சமையலை செய்வாங்க. நான் ரொம்ப சந்தோஷமான மனுஷன். எனக்கு புது புது பொருட்களை செய்கிறது ரொம்பவே பிடிக்கும். நான் ஒரு பணக்கார வியாபாரி ஆக நினச்சேன். நான் பல நாட்களுக்கு வீட்டை விட்டு வெளியே தான் இருப்பேன். ஆனால் என்னோட மனைவிக்கு அது எப்பவும் சுத்தமாக பிடிக்காது. இன்னைக்கு நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? ஒரு நாள் முழுசா இது வரைக்கும் நீங்க சுக்கு கூட இருந்ததே கிடையாது. சுமன், நீ தான் அவ கூட இருக்கல்ல. எனக்கு இன்னைக்கு தான் ஒரு புது கண்டுபிடிப்பை பற்றி தெரிஞ்சுது. அதனால வீட்டில் இருக்கிற அடுப்பை பற்ற வைக்கிறது ரொம்பவே சுலபமாயிடும். அதை எப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு தடவை நான் பார்த்துட்டேன்னா அப்புறம் நான் அந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் தினமும் எப்பவும் உங்கள் கூடவே இருப்பேன். ஆனாலும் நீங்க எங்க கூடயும் ஒரு நாள் இருக்கணும்ல? சுமன், இது கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான். அப்புறம் இது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக தானே செய்கிறேன். அன்னைக்கு நான் நகரத்துக்கு போயிருந்தேன். அங்கே தான் வத்தி பெட்டியை கண்டுபிடிச்சிருந்தாங்க. வத்தி குச்சியை எந்த மரத்தில் செய்கிறாங்களோ அப்புறம் அதில் கலக்கிற அந்த மருந்தும் அது எல்லாமே எங்கள் கிராமத்திலே கிடச்சிது. அப்புறம் என்ன, நான் எங்கள் கிராமத்துக்கு வந்தேன். அப்புறம் அந்த வத்தி குச்சிகளை தயார் பண்ண ஆரம்பித்தேன். தினமும் நான் வத்தி குச்சிகளை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட வியாபாரம் பெருசாக ஆரம்பிச்சிச்சு. நிறைய பணம் சம்பாதிச்சேன். நான் வீட்டுக்கு குறைவாக தான் போனேன், ஆனால் அவங்கள ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டேன். எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் என் பொண்ணுக்காக ஒரு பெரிய பொம்மை வாங்கிட்டு போனேன். நான் உனக்காக இந்த பெரிய பொம்மையை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ, இந்த பொம்மை எவ்வளவு பெருசா இருக்குப்பா. உனக்கு இந்த பொம்மை பிடிச்சிருக்கா சுக்கு? ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களும் என் கூட விளையாட வாங்களேன். இப்போ வேண்டாமா, இன்னைக்கு அப்பா ஃபேக்ட்ரிக்கு போகிறது ரொம்பவே முக்கியம். நான் அப்புறமா வந்து உன் கூட விளையாடுறேன். நான் ஃபேக்ட்ரிக்கு போகிறேன்ற விஷயத்த கேட்ட உடனே சுமன் அடிக்கடி என் மேலே கோவப்பட ஆரம்பிச்சா. நீங்க வந்து 2 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள போறத பத்தி இப்படி பேசுறீங்களே? சுமன், என்ன மன்னிச்சிடு, ஆனால் நான் கண்டிப்பாக போயே ஆகணும். இன்னைக்கு நகரத்தில் ஒரு புது வத்திப்பெட்டி ஃபேக்ட்ரி ஆரம்பிக்க போகிறோம். இப்போ இந்த வியாபாரம் நம்ம கிராமத்தில் மட்டும் இருக்க போகிறது கிடையாது. இனிமே இது நகரத்திலையும் விற்க போகுது. எனக்கு இதை பத்தியெல்லாம் எந்த கவலையும் இல்லைங்க. நீங்க இந்த வீட்டுக்கே வர்றது கிடையாது. அப்படியே வந்தாலும் கொஞ்ச நேரம் தான் இருக்கிறீங்க, அதுக்கப்புறம் போயிடுறீங்க. நான் இது எல்லாத்தையும் உங்களுக்காக தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன் சுமன். இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான், அதுக்கப்புறமா நான் எப்போவுமே உங்கள் கூடவே தான் இருப்பேன். நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன்.
அப்புறம் நகரத்தில் ஒரு வத்திப்பெட்டி ஃபேக்ட்ரியை உருவாக்கினேன். நான் சுக்குவை ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டேன். சுமனோட பேரில் ஒரு பெரிய பங்களாவையும் வாங்கினேன். ஆரம்பத்தில் நான் பல நாட்களுக்கு வீட்டுக்கு போகலை. ஆனால் இப்போ நான் வீட்டுக்கு போய் பல மாதம் ஆயிடுச்சு. சுமன் ஒரு தடவை எனக்கு கடிதமும் அனுப்பியிருந்தா. பல மாசங்கள் ஆயிடுச்சு, நீங்க வீட்டுக்கு வரவே இல்லை. சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க. சுக்கு எப்ப பார்த்தாலும் உங்களையே கேட்டுட்டு இருக்கா. அவளுக்கும் இப்ப அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடுது. நான் அந்த கடிதத்தை படிக்கும்போது தான் ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒர்க்கர்ஸ் எனக்கு குரல் கொடுத்தாங்க. சார், உங்களை பார்க்க சிலர் வந்திருக்காங்க. இதோ வரேன். என்னை பார்க்கறதுக்கு சில வியாபாரிங்க ஃபேக்ட்ரிக்கு வந்தாங்க. அந்த விஷயத்தால் நான் அந்த கடிதத்துக்கு பதில் எழுத மறந்துட்டேன். அதுக்கப்புறமா நான் என் வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே என்னோட ஒர்க்கர் ஒருத்தர் சுமனோட கடிதத்தை எடுத்துக்கிட்டு வந்தார். முதலாளி, உங்கள் மனைவி உங்களுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. அப்புறம் நான் எப்போவும் அவன்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுவேன். வச்சுடு, நான் அப்புறமா படிச்சுக்கிறேன். அப்புறம் அந்த கடிதங்களை படிக்கவும் மறந்துட்டேன். என் வீட்டில் என்னோட மகள் சுக்குக்கு உடம்பு ரொம்பவே சரியில்லாமல் போயிடுச்சு. அந்த காரணத்தால் அவளை ஹாஸ்பிட்டலில் சேர்க்க வேண்டியதாயிடுச்சு. என் மனைவி சுமன் கடிதம் அனுப்பிக்கிட்டே இருந்தா. ஆனால் நான் அதை பார்க்காமலேயே இருந்துட்டேன். ஹாஸ்பிட்டலில் சுக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லிட்டு இருந்தா. மம்மி, அப்பா எங்க? அப்பா உன்னை வந்து சீக்கிரமா பாப்பாரு கண்ணா. மம்மி, அப்பாவுக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசம் கிடையாதா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை கண்ணா. அப்பா உன் மேல நிறைய அன்பு வச்சிருக்காரு. அப்பா அவரோட வேலையில பிஸியா இருக்காருமா. அப்படின்னா அப்பாவுக்கு என்னை விட அவருடைய வேலை தான்